ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்ல நம்ம மழை காலத்துல குடிக்கிற சளியை விரட்டுறதுக்கு வீட்லயே ஒரு கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு இந்த கஷாயத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு ஒரு 15 இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சிருக்கேன். பெரியவங்களுக்குன்னா நம்ம மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியா கூட சேர்த்துக்கலாம். இது மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். ஓமம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து தூதுவளை, இந்த மாதிரி காம்போடு சேர்த்தே நீங்க எடுத்துக்கலாம். இது ஓமவல்லி, கற்பூரவல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இலை ஒரு 5 எடுத்திருக்கேன். வெத்திலை சின்னதா இருக்கு, அதனால நான் 3 எடுத்திருக்கேன். பெருசா இருந்துச்சுன்னா 2 கூட போதும். இது துளசி இலை, இது கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேன்ல மாத்திடலாம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நான் பேன்ல மாத்திட்டேன். இந்த வெத்திலை இது எல்லாத்தையும் நான் பிச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன், காம்பு எடுத்துட்டு. அடுத்ததுல ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு நல்ல ஹைல வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி வந்து பாதியா சுண்டி வர்ற அளவுக்கு வேகணும். இப்ப பாருங்க, இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, இந்த லீஃப் எல்லாம் நல்லா அவிஞ்சு இந்த தண்ணி பாதியா வத்திருச்சு. இந்த சாறு ஃபுல்லா இந்த தண்ணியில நல்லா இறங்கிடும். இப்ப நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம கஷாயத்தை ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஒரு இளஞ்சூடான பதத்துல வந்துடுச்சு. இந்த கஷாயத்துல கொஞ்சம் காரம், துவர்ப்பு தன்மை எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக குழந்தைங்கலாம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தேன் இல்லைன்னா பனக்கல்கண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது நல்லா வார்மா இருக்கிறப்போ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். பெரியவங்களா இருந்தா ஒரு 1/4 டம்ளர் 3 நேரத்துக்கு எடுத்துக்கலாம். 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்கன்னா 5 ml 3 நேரத்துக்கு கொடுக்கலாம். ஒரு 4 வயசு குழந்தைங்களுக்கு 10 ml 3 நேரத்துக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஷாயத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சளிக்காக ரெடி பண்ண இந்த மருந்து கஷாயம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்துல நம்ம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அடிக்கடி சளி பிடிக்கும். சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயத்தை ஒரு 2 நாளைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா சளி சரியாயிடும். இல்லைன்னா கூட வாரத்துல ஒரு நாளைக்கு நம்ம இந்த கஷாயத்தை ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம். அடிக்கடி சளி பிடிக்கிறது கம்மியாயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸியா அந்த சளியை விரட்டிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.